திமுக, அதிமுக அல்லாத ஒரு அமைச்சரவை, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கு? இந்த ஆக்டிவிட்டீஸ எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதாவது தொடர்ந்து இந்த ஒரு 10 நாட்களாக சமூக வலைதளமும், ஊடகங்கள் வாயிலாக ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் அவர் காலையில சீக்கிரம் வந்துர்றாரு. ம். 9:15க்கு வந்துர்றாரு. அவரோட போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுறதில்ல. 16 கிலோமீட்டர்ல இருக்கறனால, அவரோட வீட்டையே மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள்லாம் இருக்கு. ம். இந்த மாரி கோப்புகள கையெழுத்து போட்டாரு. முதல் கோப்புகள கையெழுத்து போட்டு, அது விமர்சனத்தை சமூக ஊடகமும் ஒட்டுமொத்த ஒரு விமர்சனம் ஏற்பட்ட உடனே, அதுல அவர் பின்வாங்குனார்ன்னு நான் எடுத்துக்காம, ம். அவரு அது மக்களோட கோரிக்கைக்கு செவிசாய்ச்சாரு. எதிர்க்கட்சியினர், ம். தேமுதிகவோடது, இல்ல விசிகவோட உறுப்பினர், அவங்களோட கோரிக்கைய செவிசாய்த்து அவங்களுக்கு மதிப்பளித்து, நான் அத ரீகன்சிடரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அத ஜோதிடர் மாத்துனாரு. நியமனத்த. ம். அந்த பண்டிட் நியமனத்த. ம். அது போன்றதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ம். ஏன்டா அத காது குடுத்து கேட்கறாங்க. எதிர்க்கட்சிகள் பேசுறதுக்கு வாய்ப்பு தராங்க. ஓகே. ஓகே. அதுல பார்க்கும்போது, இப்ப தானே வந்திருக்காரு. ஓகே. 10 நாள் தானே ஆவுது. இன்னும் அதுக்குள்ள எல்லாத்தையுமே அவர் முதல் நாள் பதவியேற்கும் போதே சொல்லிட்டாரு. ம். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க ப்ளீஸ் அப்படின்னு 2 முறை அழுத்தி சொன்னாரு. ம். யாரா இருந்தாலும் டைம் குடுக்கிறது தான். ம். எதிர்க்கட்சிகளும், மற்ற கட்சிகளும் அதன் வேலைகளை தொடர்ந்து செய்யும். ம். சமூக ஊடகத்தின் வாயிலாகவோ, மழை பெஞ்சா தாவேக்கா தான் காரணம். வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தாவேக்கா தான் காரணம். ம். அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டுகள் அனைத்து கட்சி இருக்கும்போது நான் வந்து கொண்டே தான் இருக்கும். ம். இதெல்லாம் அவர் எதிர்கொள்ளணும். நம்ம ஏற்கனவே இத பத்தி பேசியிருக்கோம். அவர் ஓகே. வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே. தினம் தினம் அவர் முள் மேல நடக்கணும்ட்டு, இதெல்லாம் ஏற்கனவே அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு வரவே மாட்டாரு. அவர் ம். இருக்கவே மாட்டாரு. அது அப்போது போட்ட விமர்சனங்களையே ம். ஒரு பலமான அடித்தளமா அமைக்கப்பட்டுருச்சு அவருக்கு. உண்மையாவே எல்லாரும் கீழ விழுந்துட்டாங்க. அதுதான் அவரோட பேஸாவே எடுத்துக்கிட்டு, ம். அந்த அடியவே தாங்குனவரு, இந்த அடிய அதாவது சொல்ற மாரி, நான் அவ்ளோ அடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எந்த அடியா இருந்தாலும் தாங்குவேன்ற மாரி கரூர் சம்பவத்தையே கடந்து வந்த விஜய், ம். மாண்புமிகு முதலமைச்சர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால், ம். இனிமேட்டு நடக்க போற இந்த சம்பவங்கள் எதிர்க்கட்சிகள், எதிர்க்கட்சிகளையும் மற்றவர்கள் குடுக்கிற விமர்சனத்தையும் தினமும் அ எதிர்கொண்டு தான் ஆவணும். ம். சில விஷயங்கள அவர் திருத்திக் கொண்டு தான் ஆகணும். சட்டம் ஒழுங்குல எது நடந்தாலும் முதல்வர் தான் குறிப்பிடுவாங்க. ம். அதையும் அவரு கூர்ந்து கவனித்துக் கொண்டு தான் ஆகணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்